ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ என்னோட அக்காமடேஷனோட ஹோம் டூர், யூனிவர்சிட்டி சாரே யூனி அக்காமடேஷனோட ஹோம் டூர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கிச்சன் நினைக்கிறேன். இது காலையில் மணி இப்போ தான் 8 ஆகுது. இந்த டைமில் தான் இப்போ கூட்டம் யாரும் இல்லாமல் யாரும் கிச்சனுக்கு வராமல் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு மேலே வந்துட்டேன். ஓகே, நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டவுன் ஸ்டேர்ஸில் தான் ரூம்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா வந்தோடனே இங்கே 2 கபோர்டு இருக்கும். இது காமன் கபோர்டு தான். வேணும்னா நம்ம இங்கே கூட திங்ஸ் வச்சுக்கலாம். எல்லாரையுமே நிறைய கபோர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது அயன் பண்ணுறதுக்கான அயன் பாக்ஸ். சாரி, உங்களுக்கே தெரியும், இது ஃப்ரீ தான். இவங்களோட சர்வீஸ் தான் இது. நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பின் பேக் இருக்கும். இது வெறும் பிளாஸ்டிக் கவர்ஸ், பேக்ஸ் அந்த மாதிரி தான் போடணும். ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் உள்ளார ஒரு க்ரீன் கலர் டஸ்ட்பின் இருக்கும். நம்ம அதில் தான் போடணும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ரீசைக்கிளுக்கு தனியாக கிளாஸ், பிளாஸ்டிக் கேன்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இது ரீசைக்கிள் பண்ணுறதெல்லாம் அதில் இந்த மாதிரி தனியாக இவங்களே வச்சுருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் இது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை ஓவர் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு டேட் வச்சுருப்பாங்க. 3 days ஒன்ஸ் இல்லைனா 4 days ஒன்ஸ் அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம மாற்றணும்னு தேவையில்லை. இது பேண்டிகே நம்ம கிச்சனை முடிச்சுட்டு நான் அப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டைம் கேட்டு அப்புறமா பேண்ட் ஏ ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இது கிச்சன் மெயின் டோர். இந்த டோரை 2 minutes ஓப்பன்லேயே வச்சுருந்தோம்னா கீழே கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். கிச்சனோட வியூ இப்படி தான் இருக்கும். வெப்சைட்லேயுமே இருக்கும். ஸோ வெப்சைட்டில் பார்க்குறத விட வீடியோவில் பார்க்குறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீட்டில் 10 பேர் இருக்கும். ஸோ 10 பேரோட திங்ஸுமே இருக்குது. கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கபோர்ட்ஸ் நம்மளோட ரூம் அல்ஃபபெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அவங்களே H1 H2 G1 G2லாம் பேண்ட் ஏ. அதே மாதிரி இந்த பக்கம் ABC ABCDEF அதெல்லாம் பேண்ட் சி கீழே இருக்கிறது. ஸோ அவங்களே தனியாக இந்த மாதிரி கபோர்ட்ஸ் வச்சு நமக்கு தந்துருவாங்க. இது பேண்ட் சி என்னோடது. கீழே 2 ரேக், உள்ளார 2 ரேக் வச்சு நமக்கு செல்ஃப் இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனாக இதெல்லாம் ஸ்டிக்கர் நாங்கள் ஒட்டினது. இந்த மாதிரி ப்ளைனாகவும் நிறைய கபோர்ட்ஸ் விட்டு வச்சுருப்பாங்க. இதோ இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நாங்களே ஒட்டினது. எப்படி இந்த ஒரு கபோர்ட்ஸ் கண்டிப்பாக பத்தாது இல்லையா? அதனால பிளைன் கபோர்ட்ஸுமே விட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஹோம்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகே, நான் சொன்னேன்ல ஃபுட் வேஸ்ட் பேக்ஸ் இதுதான். இதுவுமே 2 days ஒன்ஸ் இல்லைனா 3 days ஒன்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்களே எடுத்துகிட்டு கவர்ஸ் இங்கே தான் இருக்கும். நம்ம வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னாலும் அவங்களே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் நியூ பேக் போட்டுருவாங்க. நம்ம கரெக்டாக இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரெட்டோட பேக்ஸு, பிளாஸ்டிக்ஸு இந்த மாதிரி எதுவும் இங்கே போடாமல் வெறும் ஃபுட் வேஸ்ட் மட்டும் போட்டுட்டு மற்றதெல்லாம் வெளியே இருக்கிற அந்த பிளாக் பேக்கில் போடணும். ஓகே, இது சிங்க். இந்த சைடு ரெட்டு திறந்தோம் அப்படின்னா கை கொதிச்சு போகிற மாதிரி ஒரு சுடு தண்ணி வரும். இந்த பக்கம் ப்ளூ. இதை ஓப்பன் பண்ணோன்னா கை உறைஞ்சி போகிற மாதிரி ஒரு கோல்டு வாட்டர் வரும். ஸோ வின்டர் டைம்லலாம் இதை மட்டுமே யூஸ் பண்ணோன்னா கை போயிடும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வார்மாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணோன்னா நம்ம ஹேண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை மட்டுமே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கை சுட்டு கை வெந்து போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஓகே, இது ஸ்லாப். சாரி, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. நமக்கு 2 அடுப்பு கொடுப்பாங்க. ஹாப் இருக்கும். ஒரு ஹாப்லேயுமே 4 சர்க்கிள் நம்ம 4 வச்சுக்கலாம். இது எல்லாமே சாரி, இதில் பண்ணுறேன். ஐயோ, நான் பால் காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணாமே போயிருந்திருக்கேன். இந்த மாதிரி நான் ஆஃப் பண்ணாமல் போயிருந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அது இந்த இடத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த சைடில் இப்படி ஆஃப் பண்ணி விடணும். ஓகே, இது மாதிரி இது மேனுவல் தான். இப்படி ஆன் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கம்மி பண்ணுறதுன்னா இது இதுக்கு இதுக்கு இந்த மாதிரி 4த்துக்குமே இங்கே தான் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது டைமரு. இது ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, மைனஸ் லெஸ் பண்ணுறதுக்கு 2 ஹாப் இருக்கும். ஸோ 10 பேருக்கு 8 அடுப்புன்றது கண்டிப்பாக தாராளமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரே டைமில் கண்டிப்பாக இப்படி சமைக்க மாட்டோம். டைம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலே காலையில் 6:30 to 7 ஒருத்தவங்களாம் சமைச்சிருவாங்க. மிட் நைட்டில் தான் நான்லாம் சமைப்பேன். அதனால் அடிச்சுக்கிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பு இருக்காது. இது ஓவன்.
இது தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இது வந்து பிரெட் டோஸ்டரு. இது எல்லாமே வந்து கிச்சன்லேயே இருக்கும். இந்த ஓவன், பிரெட் டோஸ்டர், அப்புறம் இது வந்து மைக்ரோ ஓவன். இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ், இது எல்லாத்துக்கான ப்ளக் இங்கேயே இருக்கும். அப்புறம் வந்து கெட்டில். இந்த கெட்டிலுமே வந்து இவங்களோடது தான். இந்த கெட்டில், மைக்ரோ ஓவன், பிரெட் டோஸ்டர், இது எல்லாமே வந்து இவங்களோடது. மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம திங்ஸ் தான். இந்த மிக்ஸி, இந்த குட்டி மிக்ஸி பாருங்கள், பெரிய மிக்ஸிலாம் கூட இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கேயுமே ஸ்பேஸ் இருக்கும், இங்கேயுமே திங்ஸ் வச்சுக்கலாம். நாங்களாம் 1 வருஷமாக இங்கேயே வாழ்கிறதுனால இதை மொத்தமாக எங்கள் வீடாக மாற்றிட்டோம். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா, இது வந்து பவுண்ட்லேண்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும், 2 பவுண்ட் தான். ஸோ நம்ம அதை வாங்கிட்டோம்னா இதுக்குள்ளேயே நம்ம திங்ஸை வச்சு கொஞ்சம் வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கலாம். இது என்னோட ட்ரே தான். இந்த மாதிரி ட்ரே நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா வரும், அது நம்ம இஷ்டம் தான் வாங்காதது. டேபிள், இந்த மாதிரி சேர்ஸ் வந்து நமக்கு ஒரு 4-5 தந்துடுவாங்க. 4-5 சேர்ஸ் இருக்கும். ஸோ ஈஸி. இங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், ரூம் போய் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அப்புறமா ஃப்ரிட்ஜஸ் வந்து ஒரு 4 ஃப்ரிட்ஜு. இதில் 4மே ஃப்ரிட்ஜு கிடையாது, 2 ஃப்ரீசர், 2 ஃப்ரிட்ஜு. எப்படின்னா இது வந்து மொத்தமாகவே வெறும் ஃப்ரிட்ஜஸ் மட்டும்தான், வெறும் ஃப்ரிட்ஜ் மட்டும்தான். ஃப்ரீசிங் ஐட்டம் வந்து இதில் வைக்க முடியாது. ஸோ தாராளமாக வந்து திங்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி கேன் வாங்கினீங்கன்னா பேர் எழுதி வச்சுக்கணும், இல்லைனா இங்கே இருக்கிற பால் வந்து நாளைக்கு இங்கே போயிடும். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேன் வச்சுருப்பாங்க. எல்லோரும் டெஸ்கோ லெவல்லேருந்து தான் வாங்குவாங்க. ஸோ தெரியாமல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃப்ரீசர் வந்து எப்பவுமே -15 இதை தான் லீஸ்ட்டு. -15 இருக்கிறது ஓகே, அதுக்கு கீழெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. -15 இருந்தாலே போதும். இது வந்து ஃப்ரீசரு ஒரு 6-7 ரேக்ஸ் வச்சு ஃப்ரீசர் இருக்கும். இது நம்ம இஷ்டம் தான், நம்ம எது வேணுன்றதை நம்ம எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கலாம். நார்மல் ஃப்ரிட்ஜ் வந்து மைனஸ் இல்லை 1 டிகிரி இல்லைனா 3 டிகிரியில் வைக்கிறதே ஓகே தான். ஓகே, இது வந்து 1 இருக்குது. இதுவும் வந்து ஃப்ரீசர், 2 ஃப்ரீசர். இது வந்து ஃப்ரிட்ஜ். ஸோ 10 பேரோட திங்ஸ் வந்து நம்ம தாராளமாக வைக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 ரேக் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓரளவுக்கு வெப்சைட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க, நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓரளவுக்கு இதோட ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்புறேன். என்னோடய ரூம் வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. நான் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம், அப்புறம் என்னோடய ரூம், அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பேண்ட் ஏ வந்து அவங்களோட ரூமையுமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கேட்டுட்டு நான் அதையுமே எடுத்து ஃபுல்லாக போட்டுடுறேன். ஓகே, இது பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸு, பே எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதையுமே நான் ரூம் பார்க்கும்போது சொல்லிடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சேம் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.